Hello friends, welcome back to Amazing DIY World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா போன வீடியோல இந்த பம்ப்கின் கூட எப்படி போடுறது அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க. அதோட full tutorial நீங்க பார்க்கல அப்படினா லிங்க் வந்து மேலே கொடுக்கிறேன். அதுல வந்து எல்லா டீடைலும் சொல்லியிருக்கேன். இந்த பம்ப்கின் கூட சிவன் கண் நாட்டும் நார்மல் நாட்டும் mix பண்ணி போட்டுருக்கேன். பார்க்கிறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா வந்திருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த கோடிக்கு வந்து ஸ்பைரல் ஹேண்டில் வந்து நான் போட போறேன். அது எப்படி போடுறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கோடை போடுறதுக்கு நான் மெஜந்தா கலர் ஒயரும் கிரீம் கலர் ஒயரும் எடுத்திருக்கேன். இந்த கலர் ஒயர்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இந்த வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹேண்டில் போடுறதுக்காக நான் வந்து 6 அடி ஒயர் எடுத்திருக்கேன். இந்த பம்ப்கின் கூடைக்கு வந்து ஹேண்டிலுடைய லென்த் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அதனால வந்து நான் 6 அடி எடுத்திருக்கேன். இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிக்கலாம். சென்டர்ல வந்து ஒரு 10 நாட்க்கு வந்து கேப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால நான் இந்த இடத்துல இன்செர்ட் பண்றதுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹேண்டில் போடுறதுக்கு 6 அடி ஒயர் எடுத்திருக்கேன். கிரீம் கலர்ல 2 ஒயரும் மெஜந்தா கலர்ல 2 ஒயரும் எடுத்திருக்கேன். ஒயர்களை வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன்னு மாத்தி ஒன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரீம் கலர், அதுக்கு மேல ஒரு மெஜந்தா கலர், அதுக்கப்புறம் ஒரு கிரீம், அதுக்கப்புறம் ஒரு மெஜந்தா. இந்த மாதிரி நீங்க வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணுங்க. ஒயர் வந்து நான் இந்த இடத்துல இன்செர்ட் பண்றேன். 4 லைன் தள்ளி கீழே வந்து இன்செர்ட் பண்றேன். அதுக்கு கீழே நம்ம இன்செர்ட் பண்ணா இந்த கூடைக்கு வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. இடையில வந்து ஹேண்ட் ஆரம்பிச்ச இடத்துக்கும் முடிக்கிற இடத்துக்கும் கேப் வந்து ஒரு 10 knots வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்ப 8 ஒயர்கள் இருக்கு. 2 சைட்லயும் நமக்கு 4 ஒயர்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சென்டர்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சென்டர்ல இருக்க 2 ஒயர்களையும் எக்ஸ் ஷேப்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இதுக்கு மேல வைக்கலாம். ரைட் சைட்ல இருக்கிற ஒயரை கீழே வச்சுட்டு மேல வைக்கலாம். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒயரை கீழே வச்சுட்டு மேல வைக்கலாம். ரைட் சைடுல வந்து மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே அதுக்கப்புறம் மேல. இனி வந்து லெஃப்ட் சைடுல வந்து மேல கீழே மேல இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல கவனமா பாருங்க. நமக்கு வந்து 2 கலர்ஸும் மாத்தி மாத்தி வரும். 2 ஒன்னா வராது. கிரீம் கலர் ஒரு ஒயரும் மெஜந்தா கலர் ஒரு ஒயரும் மாத்தி மாத்தி வரும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு இப்ப வச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு லாக் ஆயிருக்கு. இந்த இடத்துல லாக் ஆகாம இருக்கு. இந்த லாக் ஆயிருக்கிற பகுதியில இருந்து ஒயரை வந்து பின்பக்கமா எடுத்துட்டு போயிட்டு லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு அடுத்த ஒயருக்கு மேல கீழே மேல இந்த மாதிரி வச்சுட்டு திரும்பவும் ரைட் சைடே எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்லயும் அதே மாதிரி போடலாம். லெஃப்ட் சைட்ல லாஸ்ட் இருக்க ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு போயிட்டு ரைட் சைட்ல லாஸ்ட் இருக்கிற ஒயரை விட்டுட்டு அதுக்கப்புறமா 3 ஒயர் இருக்கு பாருங்க. அதுல வந்து மேல கீழே திரும்ப மேல இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டில் வந்து 2 கையும் யூஸ் பண்ணி தான் போட முடியும். இதை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால விடாம கை விடாம போட்டு வரணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி நீங்க போட்டு வரணும். 3 knots வந்து இந்த மாதிரி போட்ட பின்னாடி இந்த பக்கம் வந்து ஒயரை வந்து உள்ள இன்செர்ட் பண்ணி கூடைக்குள்ள இன்செர்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். சேம் லைன்ல வந்து இன்செர்ட் பண்ணுங்க. லாஸ்ட் ரோல வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெளியே எடுக்கும்போது கூடையோட ஹேண்டில் வந்து கூடையோட அட்டாச் ஆயிருக்கும். தனியா வந்து தொங்காது. இந்த மாதிரி ஒயரை வந்து டைட்டா பிடிச்சி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் எப்போதும் போடுற மாதிரி மேல கீழே திரும்ப மேல இதே மாதிரி வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். இதே தான் வந்து நமக்கு ரிப்பீட்டா வரும். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்பைரல் டிசைன் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி 2 கலரும் மாத்தி மாத்தி நமக்கு டிசைன் கிடைச்சிருக்கு. பார்க்கிறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. நம்ம இதே தான் வந்து ரிப்பீட்டா போட்டு வரணும். ரைட் சைடு ஒரு தடவை போட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு ஒரு தடவை போடணும். இதே தான் மாத்தி மாத்தி போட்டு வரணும். உங்களுக்கு 4 ஒயர் ஹேண்டில் வந்து போட தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 ஒயர் ஹேண்டில் பழகிட்டு அதுக்கப்புறமா 4 ஒயர் ஹேண்டில் பழகுங்க. 2 ஒயர் ஹேண்டில் எப்படி போடுறதுங்கிற டுட்டோரியல் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள்ல போட்டிருக்கேன். லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து நீங்க வந்து கத்துக்கலாம்.
பிகினர்ஸுக்கு வந்து 4 ஒயர் ஹேண்டில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதனால தான் வந்து நான் 2 ஒயர் ஹேண்டில் வந்து போட்டு பழகுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் பழகிருந்தீங்கன்னா வந்து போடுறது ரொம்ப ஈஸி. நான் இந்த சைடில் வச்சு போடுறேன் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க. கீழே இருந்து மேலே போடுறேன், திருப்பி வச்சு தான் போடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒவ்வொருத்தருடைய கை சௌகரியம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி வச்சு போடும்போது தான் போட வரும். நான் ஆரம்பத்துலேருந்து பழகுறது இப்படித்தான். உங்களுக்கு வந்து திருப்பி வச்சு போடுறது தான் கம்ஃபர்டபுள் அப்படின்னா திருப்பி வச்சுட்டு போடலாம். அது ஒவ்வொருத்தருடைய சௌகரியத்தை பொறுத்து. இதே மாதிரி ஒயருடைய லென்த் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி போட்டு வந்துருங்க. வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. நான் பாருங்க இவ்வளவு தூரம் போட்டு முடிச்சிட்டேன். இனி எண்டிங்லயும் அதே மாதிரி ஒரு ஒயரை கூடக்குள்ள விட்டு அடுத்த ஹோல் வழியா வெளியே எடுத்துட்டு இந்த ஹேண்டில் வந்து போட்டுவாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து ஹேண்டில் வந்து கூடையோட அட்டாச் ஆயிடும். இந்த மாதிரி போட்ட பின்னாடி ஒரு 3 நாட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒயரை வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிடலாம். இந்த ஹேண்டில் ஆரம்பிச்ச இடத்துக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ற இடத்துக்கும் ஒரு 10 நாட்ஸ் இருக்கிற மாதிரி கேப்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹோல் வழியா 2 பக்கமே 4 ஒயர் சொருகுங்க. ஒரு நாட்டுடைய ஹோலுடைய 2 சைட்லயும் 4 ஒயர் சொருகிடுங்க. அதுக்கப்புறமா உள்பக்கம் வந்து 2 ஒயர்கள் எடுத்து ஒரு முடிச்ச போட்டுக்கோங்க. முடிச்ச போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லா ஒயரையும் உள்ள சொருகிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த் வந்து சொருக முடியுதோ அவ்வளோ லென்த் சொருகிடுங்க. அப்பதான் வந்து நமக்கு ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். பாருங்க ஹேண்டில் போட்டு முடிச்சிட்டேன். ஸ்பைரல் ஹேண்டில் ரொம்பவே அட்ராக்டிவா வந்திருக்கு. இந்த கலருக்கு வந்து ரொம்பவே பளிச்சுன்னு தெரியுது. உங்களுக்கு இந்த கலர் ஒயர் தேவைப்பட்டது அப்படின்னா எங்க வெப்சைட்ல இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். நல்ல பெரிய சைஸ் கூடையாவும் வந்திருக்கு. ஹேண்டில் வந்து நல்ல லென்த்தா கிடைச்சிருக்கு. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.